ஹாய் பகலரியோ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா நீ ரத்த சொந்தம் புரியலைனா தூக்க சொந்தம் வெல்கம் டு கபாரா ஃபேமிலி. ஒரு சின்ன ஒரு விளாக் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா ஏத்துக்குங்க, சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு நேரத்தை வீணடிச்சா மன்னிச்சுக்கிங்க, அவ்வளவுதான். வித்தியாசமான ஒரு கண்டென்ட் எடுக்க போறோம். அது வந்து நேச்சுரலா இருக்கணும், அது பிளாக்காகவும் இருக்கக்கூடாது, ரீல்ஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு நடக்க போற இந்த ஒரு விளையாட்டு, ஒரு கேம் நீங்க பாருங்க, தட்டி தூக்கிடுவோம். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா புரியலனா வெல்கம் டு கபாரா ஃபேமிலி. உழைக்கிறதுக்காண்டியே பிறந்தவங்க. ஓகே போடு போடு கால் நிச்சோ மேல ஏறி போனா ராணி, ராணி மேல ஏறி போனா சாணி. அம்மா போயிடுச்சு சாணி. சாணி குண்டா இருக்கு சாணி. நிச்சோ மேல ஏறி போனா ராணி, ராணி மேல ஏறி போனா சாணி. இப்ப நீயே சொன்னா நானும் சொல்றேன். அக்கா மேல இல்ல இந்த வீடியோ நான் சொல்றேன். இரு நான் சொல்றேன். மக்கா மக்கா சரா மலை கோர மர சாமி கராமார சாம போனா தினமும் சாணி. நான் போயிட்டேன். நீ அப்படிதான் சொன்னேன். ஓ விளையாட்டுனா நியாயமா இருக்கணும். போடு கீழே போடு. இது அப்படியே கரெக்டா தான் இருக்கும். நான் போயிட்டேன். நீயே சொல்லுப்ப சொல்லு. உனக்கு கேள்வி கேட்போம், கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். உனக்கு யார பிடிக்கும்? டிவிக்கு எங்க மாமா விஜய் தான். மாமா விஜய் தான். ஆமா. ஏன் பிடிக்கும் சொல்லு. அவரை புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா? சரி. குசும்புக்காரர். குசும்புக்காரரா? ஏன் அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்ரா? மாமன குசும்புக்காரர் தானே? ரைட் ஓகே. நீ சொல்றது கரெக்ட் தான். சரி ரைட்டு. குசும்புக்காரர். பெண்களுக்கு எதிரானவரா? பெண்களுக்கு எதிரானவரா? பெண்களுக்கு பாதுகாப்பானவர். நீ சிரிச்சிரு சொல்றியா? அவன் நம்ப முடியலையா? பாத்துக்கோங்க மக்களே, பெண்களுக்கு பாதுகாப்பானவர். எஜுகேட்டட் பொலிஷியன். எஜுகேட்டட் பொலிஷியன். பொலிட்டிஷியன். பொலிட்டிஷியன். எஜுகேட்டட் பொலிட்டிஷியனா? உங்க காதை கேட்டா நல்லா சொல்லுவேன். எஜுகேட்டட் பொலிட்டிஷியன். இதோட என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர் ஊக்கு ஸ்டெப் பாக்குறியா? ஊக்கு ஸ்டெப் நீ ஒரு ஸ்டெப் போடு பாப்போம். இன்னும் அந்த வாரிசு ஃபீல்ல இருந்து அதுக்கப்புறம் 2 படம் வந்துருச்சப்பா. வாரிசு தான். சரி. அது அது பீஸ்ட். வாரிசு பீஸ்ட்ல தான் போடுவாரு, வாரிசுல தான் போடுவாரா? பீஸ்ட்ல எது தெரியுமா? பீஸ்ட்ல என்ன போடுவாரு? லிட்டில் சிங்க குட்டி ஸ்டோரி அது மாஸ்டர். பீஸ்ட்லயா? நீ எல்லாம் விஜய் மாமான்னு சொல்லாத தயவு செய்து. பீஸ்ட்ல விடு. சரி பீஸ்டே மறந்துட்டியாப்பா? நாம வர மாட்டேங்குது. சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? டிவிக்கே. டிவிக்கே பக்கத்துல கேமரா கொண்டு போனா பயமா இருக்கான் மூஞ்சில. சரி. தமிழக வெற்றி கழகம். எங்க மாமா. அப்போ 2026 அவர் தான் சிஎம். சிஎம் இல்ல, பிரதமர். பிரதமரா? பிரதமர். என்னப்பா அப்ப மத்த கட்சியெல்லாம் இருக்காங்க, அவங்களும் வளர்ச்சிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் நல்லதான் பண்றாங்க. நான் ஒரு புத்தகம் எழுதுவேன். என்ன புத்தகம் எழுத போற? அது எல்லாரும் சமமா எழுதுவேன். என்ன எங்க மாமா வந்து கொஞ்சம் அதிகமா பண்றாரு, அவர்தான் டிஃபரெண்ட். என்ன பண்றதா கூட பண்றாரு. பண்ணி இதுக்கு முன்னால பண்ணிருக்காரா? சரி சரி சரி. பிரதமர் குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன நடக்காத ஒரு கதையை சொல்ற? அப்துல் கலாம் சொல்றாரு, கனவை கனவு காணலாம் சொல்றாரு. கனவு காண்றது நல்லது. கனவை கனவு காணலாமா? கனவு காண்றது நல்லது சொல்றாரு. கனவு காண்றது நல்லது சொல்லிருக்காரு. சரி, நீ உன்னுடைய கனவு வந்து உங்க விஜய் மாமா வந்து பிரதமர் ஆகணுமா? போதுமா?
அச்சோபர் ஜெட்டு. கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நீ ரொம்ப அரசியல் பேச. உனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டா விஜய் மாமான்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு நீ எல்லாம் அரசியல் பேசுற நிலைமைக்கு வந்துட்டிய. திருப்பி சுத்தி போடு. அடுத்தது போடுங்க. நான் வெளியே போயிடுறேன். மக்களே, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மற்ற விஷயத்தையும் பேசுறீங்க. போடுப்பா. அக்கோ பிக்கோ அமரா பள்ளி டிச்சோ மேல ஏறி போனா ராணி, ராணி மேல ஏறி போனா சாணி. சாணி நீந்தான் மாட்டுச்சு அன்னைக்கு ஒரு பீஸு. யாரு பிடிக்கும் உனக்கு? எனக்கு உனக்கு எனக்கு எல்லாரும் தான் பிடிக்கும். ஆனா ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும். யார பிடிக்கும் அந்த முந்திக்கு? பக்கத்துல இந்த ஒரு பல்லு இருக்குது, அது என்ன பல்லு சொல்லு பாப்பா? அது ஏன் அந்த பல்ல வச்சாங்க? அப்படி ஒரு பேர் வச்சாங்க தெரியுமா? குழந்தைங்க இருக்கும்போது அந்த நடுவுல ஒரு பல்லு இருக்கும்போது, பொம்பளை பிள்ளைங்கள இருக்கும்போது அசிங்கமா தெரியக்கூடாது, அது ஒரு கெத்தா காமிக்கணுங்கிறது சிங்கப்பல்லுன்னு சொல்லிடுவாங்க. அதை அந்த மாதிரிதான் சொல்லி உன்னை ஏமாத்திருக்காங்க. நீ அதை நம்பிக்கிட்டு அதை சிங்கப்பல்லுன்னு வேற சொல்ற. சிங்கம் தாங்க வாங்கணும், எனக்கு தான் தெரியும். அடி அடுத்து சொல்லு. எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா பிடிக்கும். விஜய் சேதுபதி காரணம் என்ன காரணமா? எனக்கு அண்ணன் கிடையாது. ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருப்பாரோ. அது ஏன் அப்படி மூளைய பார்த்துட்டு சொல்ற? எனக்கு கொஞ்சம் அவரை பத்தி இந்த உருவத்தை இங்க வச்சுக்கிட்டு அவர் பாத்துக்கிட்டே சொல்றேன் நானு. அப்படி சொல்றியா? நிக்கிறாரு, பாத்துக்கிட்டு பக்கத்துல உட்காந்து சொல்றேன் நானு. அதனாலதான் அவங்க பாத்துக்கிட்டே சொல்றேன். சொல்லு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரிதான். அவர் எல்லாருக்கும் அண்ணன் மாதிரி தெரியுமா? உனக்கு என்ன ஸ்பெசிபிக்கா என்ன பிடிச்சிருக்குது அவர்கிட்ட? அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்குதா? அவரு 1க்கு 2 கேமரா இந்த பக்கம் இருக்குது, நீ அந்த பக்கமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற. அவர் ஒரு குழந்தை மாரி இருப்பாரு. பேசினா ஒரு குழந்தை மாரி இருக்கும். பண்டா காமிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவரு நிறைய படம் நடிச்சிருந்தாலும் பெரிய நடிகர் மாதிரி காட்டிக்க மாட்டாரு. ரொம்ப ஏழ்மையான மக்கள்கிட்ட சர்வசாதாரணமா பழகுவாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. பெரிய பெரிய ஹீரோலாம் மாரி பண்றாங்களா இப்ப? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமா இருக்கும். அதுக்காண்டி இந்த ஹீரோ மாதிரி அந்த ஹீரோ இருக்கு இல்லையா அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு வன்முறை. ஆனா இவரு எனக்கு அண்ணன் இல்ல. சரி உங்க அண்ணனுக்காண்டி நீ எவ்வளவு வேணாலும் பரிந்து பேசிக்க. அதுக்காண்டி இவரை மாதிரி அவர் இருக்கல அப்படிங்கிறது அது ஒரு வன்முறைக்கான ஒரு சம்பவம். அது எல்லாரும் நல்லாதான் இருக்கிறாங்க. ஆனா இவரு சகஜமா சாதாரண மனிதன் மாரி எல்லாருக்கிட்டையும் பழகுறாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சரி, அவர் முழு பேர் தான் என்ன சொல்லுவோம்? முழு பேரா? முழு பேர் தெரியாதே எனக்கு. விஜய் சேதுபதி அண்ணனா பிடிக்குன்னு சொல்லிட்டேன். அவருடைய முழு பேர் என்ன? எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. விஜய் சேதுபதி அவருடைய முழு பேர் என்ன பேர் தெரியுமா? நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட மன்னர். ராமநாதபுரம் மாவட்ட மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி. அவர் ரகுநாத சேதுபதி. ஆமா, அவர் எப்படியா இருந்தாலும் ஒரு மன்னர் வகையாராதான் இருப்பாரு. அவரு தெரியல, ஃபுளுக்குள்ள சொல்லிவிடும். எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லாம் அந்த மாதிரி குணம், அந்த மாதிரி ஒரு அடிப்படை, எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும் வைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு எண்ணம் இருக்குதுன்னா ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவராக தான் இருப்பாரு. ஒரு காலத்துல ஏதோ என்ன சாபமோ என்னமோ அப்படி இப்படி மாறி இப்ப மறுபடியும் ராஜாவாயிட்டார்ல. ஆமா, எல்லாருக்கும் ராஜாவா தான் இருக்கிறாரு. இப்ப எல்லாருக்குமே ராஜாதான் அவரு. அவர் என்னைக்குமே ராஜா தான். எல்லாருக்குமே ராஜா. எத்தனை பெண்கள்கிட்ட போய் கேளு, விஜய் சேதுபதி அண்ணன் சொல்லுவாங்க பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிவிக்கே மறந்துடாம ஓட்டு போட்டு. அண்ணனும் அண்ணன் தான், இவரும் அண்ணன் தான். வயசு பார்த்தாது வேற. இப்ப இல்லைன்னா போய் போட்டு தள்ளிடுவேன். நீ விஜய் சேதுபதி அண்ணா உனக்கு பிடிக்கும்? ஆமா, எனக்கு விஜய் சேதுபதி அண்ணன் தான் பிடிக்கும். உனக்கு விஜய் அண்ணன் தான் பிடிக்கும். இனிமே அடுத்த எலெக்ஷன்ல 6 வயசு ஆயிடுச்சுனால எலிஜிபிள் கொடுத்துருக்குன்னு சொல்லி போட விட்டோம்னா
நீ போய் 10 ஓட்டு குடிச்சு வந்துருவ. திட்டு போறப்போ சிறுட்டு வாங்க மாட்டாங்க. உள்ள 10 ஓட்டு குத்துன்னு குத்திட்டே இருப்பாங்க. நீங்க மாட்டுக்கா டிவி எங்கடா இருக்குது? எந்த சின்னமா இருந்தாலும் ஓட்டு போட்டுனா அவன் எலெக்ஷன் கமிஷனர் உள்ள 4 பேர் நீ வச்சு வெளில போனாலும் விட மாட்டாங்க போல இருக்குதுன்னா. சரி அடுத்து எது பண்ணு. அக்கோ பிக்கோ அமரா வள்ளி பாமே போனா டிச்சோ மேல ஏறி போனா ராணி மேல ஏறி போனா சாணி பாப்பா சொல்லனா சொல்லி யார பிடிக்கும்? உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? தலையா யார பிடிக்கும்? தலைனா யாரு மூலம்? உனக்கு தலைனா யாருன்னு தெரியுமா? யாரு? அஜித் மாமாவா? நீ ஒன்னும் ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமா சொல்றீங்க. அவரும் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. அவர் நடிச்ச ஒரு படத்தை சொல்லு பாப்போம். வீரம் படமா? அஜித் மாமா பிடிக்கிறதுக்கு வீரம் படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வந்து குழந்தை இருக்காங்கல்ல, ஆமா, அந்த குழந்தைக்காக சண்டை போடுவாரு. சண்டை போடுவாரா? ஆமா. எந்த குழந்தை எப்ப சண்டை போடுவாரு? அந்த ஒரு குழந்தை மாட்டிக்கும்ல, அத போய் காப்பாத்துறதுக்காக போய் சண்டை போடுவாரு தெரியுமா? ஓ ஆமா, அந்த வேஷ்டி சட்டையில இருக்கும்போது அந்த இது அது ஒரு இது மாதிரி. ஓ அதனாலே அஜித் மாமா உங்களுக்கு பிடிக்குமா? இது வித்தியாசமான ஃபேமிலியா இருக்குது. நீ அந்த மாதிரி சண்டை போடுவியா? அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஆள். அவரு உண்மையிலே 4-5 பேர் அடிப்பாரு. அவருக்கு இருக்கிற கம்பீரம் அந்த மாதிரி கம்பீரம் அவருக்கு. நான் 4 பேர்ட்டு அடி வாங்கிட்டு தான் வருவேன். சரி நான் அடி வாங்கினா சிரிப்பு எல்லாத்துக்கும். ஒரு மொத்த ஃபேமிலிக்கு சிரிப்பு தான். ஐயோ நான் 4 பேர் அடிக்கணும்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க. நான் 4 பேர்ட்டு அடி வாங்கணும்னா மொத்த பேரும் சிரிப்புங்க. ரேசர் யாரு? அஜித் மாமா. அடே கார்ல இந்த மாதிரி தான் கார் வச்சுக்கோ. அப்படி இப்படி போய் ரவுண்ட் அடிப்பாரு. ரவுண்ட் அடிப்பாரா? கார்ல அடிப்பாரு, பைக்ல அடிப்பாரு. படத்துல நீ பாக்கலையா? உனக்கு அஜித் மாமா உனக்கு பிடிக்குமா? எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். சரி உனக்கு பிடிக்குன்னு வச்சுக்க. முதல்ல பிடிச்சது உனக்கு தான், நீங்க சொல்லு. அவர் சிவப்பா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, ஆளு சூப்பரா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ நம்ம பார்த்ததுல, அதனாலதானே அஜித் மாமா பிடிக்கும். அதுதான் அவர் அஜித் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்றது. அவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவர் பேரை சொன்னாலும் மைக்கு தானா கலந்து விழுந்து போரு. சரி அடுத்த கேம் போடு. அப்பா கடைசி யாரும் கிடையாது, நீங்க தான் கடைசியா மாட்டினீங்க. நீங்க தான் கேமரா கம்மி, நான் கேமரா அடிக்கிறேன். நான் தான் கடைசியா? ஆமா நான் கேமரா அடிக்கிறேன். சரி இரு, உனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்துட்டு வந்துடுறேன். அந்த கதையே கிடையாது. உண்மையில உனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்துட்டு வரேன். பெட்லயே உனக்கு பாருங்க மக்களே, ஒண்ணுக்கு வருது சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. வரட்டு இருக்குது. என்ன பாருடா, முதல்ல கண்ணாடி தூக்கி போடுறா. நான் யார பத்தி சொல்லணும்னா, நீ எப்படி போட்டியா? கண்ணாடி உடச்சுனா நீ தான் வாங்கி தர. என்னைக்குமே எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான், அது எஸ்டிஆர் தான்.